எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் 2025ல நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எக்ஸாமும் வந்து நடக்க போகுது. அதோட ப்ரிப்பரேஷன் பார்ட்டாக தான் இப்போ வந்து ஒரு புது டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஃபார்மகாலஜி, ஃபார்மகோ தெரபியூட்டிக்ஸ் இந்த 2 சப்ஜெக்டோட டெஸ்ட் பேட்ச் வந்து இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. ஃபார்மகாலஜி வந்து பிப்ரவரி மந்தில் நடந்துச்சு. ஃபார்மகோ தெரபியூட்டிக்ஸ் வந்து மார்ச் மந்தில் நடந்துச்சு. இப்போ ஏப்ரல் மந்தில் ஃபார்மசூட்டிக் சப்ஜெக்டோட டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்மசூட்டிக் சப்ஜெக்ட் தான் இந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்லேயே அதிக கொஷின்ஸ் கேட்கக்கூடிய சப்ஜெக்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் தான் ஃபார்மசூட்டிக்ஸ். இதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபார்மகாலஜி கம்பேர் பண்ணலாம். ஆனால் ஃபார்மகாலஜியை விடவுமே அதிகப்படியான கொஷின்ஸ் கேட்குறது வந்து ஃபார்மசூட்டிக் சப்ஜெக்டில் தான். ஸோ அப்படிங்கும்போது எவ்வளோ முக்கியமான சப்ஜெக்ட்னு சொல்லி உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இன்கேஸ் உங்களால் டெஸ்ட்டை எழுத முடியல அப்படின்னாலுமே பரவாயில்ல, இந்த சப்ஜெக்டையாவது நீங்கள் நல்லபடியாக படித்து இதை நல்லா படிச்சிங்கன்னா தான் உங்களால் வந்து கண்டிப்பாக எக்ஸாம்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிடுமா, எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிறைய பேர் வந்து ரீசெண்ட் டைம்ஸ் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, எக்ஸாம் வந்து மோஸ்ட் பாசிபிளி நடக்கும். அது ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு எக்ஸாம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை வந்து கேன்சல் இது வரைக்கும் அந்த மாதிரி கேன்சல் பண்ணது கிடையாது. ஒரு நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் நடந்து அதில் வந்து ஃபைனலாக செலெக்ஷன் பண்ணி அந்த வேக்கண்ட்டை ஃபில் பண்ண தான் செய்வாங்க. அதை வந்து பண்ணாமல் இது வரைக்கும் விட்டது கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது எக்ஸாமுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இப்போ வந்து ஸ்டே இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்டே இல்லை அந்த ஆர்பிஎஸ்கே கேஸு அதை பற்றிலாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஈவன் உங்களுக்கு போஸ்டிங்கே போட்டாலுமே இப்போ விட்டுருக்கிற அந்த, அதாவது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ கண்டிப்பாக எக்ஸாமுங்கிறது நடக்கும். அதை வந்து மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்போ நடக்குங்கிறது தான் இப்போதைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. ரொம்ப டிலே இருக்காது. மேபி ஜூன் மந்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களோட ப்ரிப்ரேஷனை நீங்கள் வந்து உங்கள் ப்ரிப்ரேஷனை போஸ்ட்பான் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுதான் என்னோட சஜஷன். ஏன்னா நீங்கள் இப்போது படிச்சிட்டிங்க அப்படின்னா பின்னாடி எக்ஸாம் ஜூன் மந்த் இல்லை ஜூலை மந்த்னு சொல்லும்போது நீங்கள் ஜஸ்ட்டு ரிவிஷன் பண்ணலாம். இல்லை உங்களால் வந்து இன்னும் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. ஸ்டே இருக்குது, எக்ஸாமே கேன்சல் ஆகிடும்லாம் சொல்லி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கு 99% வாய்ப்பு கிடையாது. ஸோ எக்ஸாம் வந்து 99% நடக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபார்மசூட்டிக்ஸ் டெஸ்ட் பேட்சில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக என்னோட டெஸ்ட் பேட்ச் நான் எப்படி கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ டெஸ்ட்டு வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் வழியாக தான் நடக்கும். நான் கொஷின்ஸ் எல்லாமே கூகுள் ஃபார்மில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன் ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக லிங்க் வந்து குரூப் மூலிமா சென்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபார்மசூட்டிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் இந்த பேரில் டெலகிராம் குரூப் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுவேன். சேம் ஆஸ் வாட்ஸ்அப் குரூப். இதில் டெலகிராம் குரூப்பில் தான் இந்த லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன், டெஸ்ட்டோட லிங்க். ஸோ டெஸ்ட்டு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற டேட்டில் 8 PM வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். டெஸ்ட்டோட லிங்க் நான் கொடுத்துருவேன். பட் நீங்கள் வந்து மோஸ்ட் பீப்புள் வந்து எக்ஸாக்ட் டைமில் தான் அட்டன் பண்ணணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு சில நாள் அட்டன் பண்ண முடியல, ஃபேமிலி சுச்சுவேஷன் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த டைமில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் நீங்கள் இப்போ 30 அப்படின்னா 30 டேட்டுக்குள்ளார நீங்கள் எக்ஸாம் முடிச்சிட்டா போதும். இந்த டைம் வந்து மோஸ்ட் பீப்புள் இதில் தான் அட்டன் பண்ணணும். ஒரு சிலர் முடியாதவங்கனால மட்டும் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு நீங்கள் லேட்டாக கூட அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து 50 MCQs வரும். ஸோ ஈச் கொஷின் கேரிஸ் 1 மார்க். ஸோ 50 கொஷின் 50 மார்க்கு. இப்போ இதில் நீங்கள் வந்து நீங்களே செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன், ஓகே, ஃபார்மகோபியா, அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புக்லையோ இல்லை நீங்கள் இப்போ தான் ரீசெண்டாக கோர்ஸ் முடித்தவங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது ஓகே இந்த இன்ட்ரோடக்ஷன் டாப்பிக்கில் 50க்கு என்னால் வந்து ஒரு 30 எடுக்க முடிஞ்சுது, 25 எடுக்க முடிஞ்சுது. அதாவது நீங்கள் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணாமல் உங்களோட எக்ஸிஸ்டிங் நாலேஜ்லேயே உங்களோட லெவல் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களோட நாலேஜ்.
ஸோ இன்கேஸ் இந்த 50 MCQஸில் உங்களால் 45 இல்லை 40க்கு மேலே எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இந்த டாப்பிக்கில் வந்து ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் குட் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா உங்களோட நாலேஜை நீங்களே வந்து எவாலுவேட் இல்லை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ஈச் டாப்பிக்லேயும் பண்ண முடியும். இப்போ யூனிட் ஆப்ரேஷனில் ஒரு சிலர் இந்த மில்லு இதெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் காலேஜ் டைமில் நமக்கு வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம படிப்போம். ஸோ இதில் வந்து நான் கிளியராக இருக்கேன், நான் வந்து இந்த டெஸ்ட் 3ல வந்து கிளியராக இருக்கேன், பட் டெஸ்ட் 2ல என்னால் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டெஸ்ட் 2. ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது உங்களோட மெயில் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்டர் ஆகிடும். அந்த மெயிலுக்கு தான் நான் ஸ்கோர் ரிலீஸ் பண்ணுவேன். இப்போ டெஸ்ட்டு வந்து 30ஆம் தேதி நடக்குது அப்படின்னா ஸ்கோர் வந்து அடுத்த நாள் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ஏப்ரல் 30 முடிச்சதுன்னா மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். இல்லை இங்கே 28 ஏப்ரல் நடந்துச்சு அப்படின்னா 29ஆம் தேதி ஸ்கோர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் பாசிபிளி 9 AM ஸ்கோர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன். அண்ட் என்கிட்ட வந்து MCQ புக் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஃப்ரீ. அதாவது இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ண ஃபார்மகாலஜி, தெரப்பியூட்டிக்ஸ் அந்த டெஸ்ட்டுமே ஃப்ரீ தான். இப்போது நடக்க போகிற ஃபார்மசூட்டிக்ஸ் டெஸ்ட்டுமே ஃப்ரீ தான். ஸோ புக்கு பர்ச்சேஸ் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நடந்த 2 டெஸ்ட்டுக்குமே ஃபீஸ் வந்து, அதாவது புக்கு வாங்காதவங்களுக்கு 500 வந்து ஃபீஸ் இருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸாக 2 டெஸ்ட்டு, இப்போ 3 டெஸ்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து 1500க்கான, அதாவது நீங்கள் புக்கு வாங்குறவங்களுக்கு 1500 அமௌண்ட் பே பண்ணி அட்டன் பண்ணக்கூடிய டெஸ்ட்டை வந்து நான் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் புக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட புக்கு ஆல்ரெடி நீங்கள் வேறு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு புக்கு தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் 500 ஃபீஸ் மட்டும் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னோடய வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக வந்து இந்த மாதிரி ஐ வாண்ட் டு ஜாயின் ஃபார் சூட்டிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுங்க. நான் லிங்க் அனுப்பி விட்றேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெஸ்ட்டு எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த டெஸ்ட்டில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். டோட்டலாக டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 டெஸ்ட்டு டோட்டலாக. அண்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு நாள் கேப் இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஏப்ரல் 12 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 13 லீவு, 14 எக்ஸாம், தென் 15 லீவு, 16 டெஸ்ட்டு, 17 லீவ், இந்த மாதிரி ஒரு நாள் டு ஒரு நாள் டெஸ்ட் நடக்கும். இதில் வந்து நாம் நிறைய டாபிக் வந்து ஒரே நாள்லேயும் கொடுக்க முடியாது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஈக்குவலாக டிவைட் பண்ணிட்டேன். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்ட் எல்லாமே வந்து ஒரு நாளில் வச்சுருக்கேன். அப்புறம் பேக்கேஜிங் மெட்டீரியல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து இன்னொரு நாளில் வச்சுருக்கேன். அப்புறம் யூனிட் ஆப்ரேஷனில் சைஸ் ரிடக்ஷன், செப்பரேஷன் மட்டும் தனியாகவும், மிக்சிங், ஃபில்ட்ரேஷன் தனியாகவும் வச்சுருக்கேன். அப்புறம் ட்ரையிங், எக்ஸ்ட்ராக்ஷன், இம்யூனாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதில் தான் வந்து கொஞ்சம் நிறைய வரும் 5ஆவது டெஸ்ட்டில். இதை என்னால் வந்து வேறு எது கூடயும் ஆட் பண்ண முடியல, அதனால் வந்து இதை இங்கேயே விட்டுட்டேன். ஸோ இந்த ஒரு டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி வரும். அப்புறம் டேப்லெட், கேப்சூல். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகம் தான். ஆக்சுவலாக டேப்லெட் மட்டும் போடலான்னு பார்த்தேன், பட் இந்த கேப்சூல் வந்து இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சிமிலர் அப்படிங்கிறதுனால, ஐ மீன் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா படிக்கிறது பெட்டர் அப்படிங்கிறதுனால ஒன்றா கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த லிக்விட் ப்ரிப்ரேஷன், டாபிக்கல் ப்ரிப்ரேஷன் இதெல்லாம் ஒன்றா கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷன், ஐ ட்ராப், ஐ ஆயின்மெண்ட், அப்புறம் பவுடர்ஸும் இது கூட சேர்த்து கொடுத்துட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து 10வது டெஸ்ட் நம்ம ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட்டாக வச்சா கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த 9 டெஸ்ட்டை வந்து அவங்க தரவு பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 10வது டெஸ்ட்டை வந்து நான் செப்பரேட்டாக இந்த 9 டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டுமே வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 10வது டெஸ்ட்டை ஒதுக்கிட்டேன். அதனால் மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸை வந்து டெஸ்ட் 9ல் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஓவரால் டெஸ்ட் 9 வரைக்கும் நியூ கொஷின்ஸாக வரும். டெஸ்ட் 10ல் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் 9 வரைக்கும் 50 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஆனால் டெஸ்ட் 10ல் 100 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த டெஸ்ட் 10ல் வந்து 100 கொஷின்ஸ் வரும், பட் மீதி டெஸ்ட்டில் 50 கொஷின்ஸ் தான் வரும். இதில் ஏன் 100 அப்படின்னா இந்த 9 டெஸ்ட்டில் 450 MCQs வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது நீங்கள் டெஸ்ட்டாக எழுதியிருப்பீங்க, அதை நீங்கள் படிக்கணும். அந்த 450 MCQவும் நீங்கள் கிளியர் பண்ணீங்க, அதாவது 450 MCQவும் கிளியராக நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னா
இந்த ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட்டில் உங்களால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் அந்த டெஸ்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களால் 100க்கு 100 மார்க் எடுக்க முடியும் ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட்டில். ஸோ இந்த 10வது டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 9 டெஸ்ட்டை நீங்கள் வந்து ஏனோ தானோ கூட நீங்கள் எழுதலாம், சும்மா ஓகே தெரிஞ்சதை போடுவோம் அப்படின்னு எழுதலாம். ஆனால் 10வது டெஸ்ட்டில் உங்களோட எய்ம் வந்து 98க்கு மேலே தான் உங்களோட எய்ம் இருக்கணும். உங்களால் 100 ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 10வது டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் 100 ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 9 டெஸ்ட்டில் நீங்கள் என்ன ஸ்கோர் எடுத்தீங்கிறது முக்கியமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கேன். தெரபியூட்டிக்ஸ் டெஸ்ட் பேட்சுமே வந்து இதே ஃபார்மேட்டில் தான் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ சூட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ணீங்களோ இல்லையோ, பட் சூட்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டலான சப்ஜெக்ட்டு. இந்த சப்ஜெக்டில் நீங்கள் நாலேஜ் ரொம்ப கம்மினா நீங்கள் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகக்கூடிய சான்ஸும் ரொம்ப கம்மி. ஏன்னா இதில் தான் ரொம்ப நிறைய கொஷின்ஸ் வரப்போகுது. அதை முதல்ல முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஸோ சூட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, உங்ககிட்ட டெக்ஸ்ட் புக் இருக்குது அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் காலேஜ் இப்போ ரீசெண்டாக முடிச்சிங்க, ஏதாவது நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுக்கு காலேஜில் டீச் பண்ண நோட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஆன்லைனில் ஏகப்பட்ட நோட்ஸு இல்லை புக்ஸு இல்லை நிறைய பிபிடிஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டது அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இல்லை என்கிட்ட நீங்கள் எம்சிக்யூ புக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா என்னோட எம்சிக்யூ புக்லேயே வந்து கிட்டத்தட்ட இதில் 90% ஆஃப் டாபிக்ஸ் வந்து எல்லாமே என்னோட எம்சிக்யூ புக்லேயே வந்து வந்துடும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் என்னோட புக் இருந்தாலும் சரி, இல்லை உங்ககிட்ட ஓனாக புக் இருந்தாலும் சரி, அதை யூஸ் பண்ணி படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா சாலிடாக இந்த சப்ஜெக்டை எவ்வளோ நாள்னு பாருங்கள், 12ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வெறும் 18 நாளில் இந்த எம்சிக்யூ பேட்சை மட்டுமே வச்சு படிச்சிங்கன்னா உங்களால் மோர் தென் 90% ஆஃப் ஃபார்மசூட்டிக் சிலபஸை நீங்கள் தரவு பண்ணிட முடியும். ஸோ நம்மளோட எம்ஆர்பி சிலபஸில் அதிகப்படியான கொஷின்ஸ் வரக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்டை 18 நாளில் கவர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கெடியூல்டு டெஸ்ட் பேட்ச் தான் இது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். இட் வில் பி a வேல்யூபிள் டெஸ்ட் பேட்ச். பிகாஸ் அதர் டெஸ்ட் பேட்சை விட இதில் நிறைய வரும் அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி உங்களோட ஃபார்மசூட்டிக்ஸ் ப்ரிப்பரேஷனை இந்த டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் எம்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா நிறைய எம்சிக்யூஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் வந்து வீடியோவாக எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருக்கிறேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் நம்ம சேனலில் நிறைய லெக்சர் வீடியோஸ் கூட போட்டிருக்கேன் எம்சிக்யூஸ் இல்லாமல், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அந்த எம்சிக்யூ புக்ஸ் வந்து இப்போ கூட அவைலபிள் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இன்னும் வாங்கலை அப்படின்னா இதையும் வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் நடக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் எல்லாம் ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணுவேன் இந்த புக் வாங்கினவங்களுக்கு. இன்கேஸ் மார்க் டெஸ்ட்டுன்னு ஏதாவது ஒன்று புதுசாக ஆரம்பித்தா மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பின்னாடி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போயே பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So that's it. Thanks for watching this video. I will meet you in the next one. Until then, bye from Vasant Murugesan.